ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விரிசலே இல்லாத குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஆஷிர்வாத் குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். நல்லா அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. பேக்கெட் பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து 1/2 அன் ஹவர் வச்சு நல்லா சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை தேவையான அளவு ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மாவு நல்லா இந்த பதத்தில் பிசைச்சிட்டோம் பாருங்கள். இப்போது நல்லா ஈர துணியை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடணும். நான் நார்மலாக எங்கள் வீட்டில் இட்லி துணி யூஸ் பண்ணுவேன்ல, அந்த துணி தான் போட்டு கொஞ்சம் ஈரம் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம பால்ஸ் எல்லாம் உருட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக பால்ஸ் செஞ்சுக்கலாம். ஒரு அழுத்திட்டு லைட்டாக எடுத்திங்கனாலே போதும். உங்களுக்கு விரிசலே இல்லாமல் உருண்டை வந்துடும். ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை, ஈஸியாகவே நம்மளுக்கு விரிசல் எல்லாம் உருண்டை வந்துடும். இதை முழுசாக எனக்கு உருட்டி முடிக்க 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. எவ்வளோ சீக்கிரம் நம்ம விரிசல் எல்லாம் உருட்டிட்டோம் பார்த்தீங்களா. நம்ம சக்கரை பாகு காய்ச்ச போகிறோம். 3 டம்ளர் தண்ணிக்கு 1.5 டம்ளர் சர்க்கரை நான் சேர்க்க போகிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த தண்ணி நல்லா கொதிச்சிடட்டும். இப்போ தண்ணி கொதிக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் சர்க்கரையை போட்டுடுறேன். கலர் ஜீராக்கு வேணும்னு நினைக்கிறவங்க கலர் பொடி சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் லைட்டாக போட்டால் போதும், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. நான் வந்து யூஸ்வலாகவே சேர்க்க மாட்டேன், ஏன்னா நம்ம பால்ஸ் எல்லாம் பொரிக்கும் போதே அதுவே ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும். நேச்சுரலாகவே நம்மளுக்கு அது கலர் தரும். கரைஞ்சி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். நல்லா பொடியாக வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு பவுடர் ஆயிரும். நான் அப்படியே ஒரு தட்டு மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன். ரெடியாக இருக்குள்ள நம்ம ஜாமுன் உருண்டைகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை வந்து சிம்லேயும் இல்லாமல் ஹைலியும் இல்லாமல் மீடியமாக வச்சுக்கணும். எப்போவுமே பால்ஸ் எல்லாம் நம்ம உருட்டுற சைஸை விட எண்ணெயில் பொரிக்கும் போது 2 மடங்கு ஆகும். அதனால் நம்ம எப்போவுமே ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெரிதாகவும் இல்லாமல் அளவான சைஸில் உருட்டிட்டோம்னா தான் நம்மளுக்கு உருண்டைகள்லாம் கரெக்டான சைஸில் வரும். உள்ளேயும் வேகும் வெளியும் வேகும். ரொம்ப பெருசாக உருட்டிட்டோம்னா வெளியே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது. சிறுசாக உருட்டிட்டோம்னா நம்மளுக்கு பொரிச்செடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகி போயிடும். இதுதான் உங்களுக்கு கரெக்டான சைஸ். பாருங்கள், நம்ம குலாப் ஜாமுன் எல்லாம் இப்போ நல்லா எண்ணெயில் பொரிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு உருண்டை கூட விரிசல் இல்லாமல் தான் எனக்கு வருது. முழுசாக பொரிச்சு முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள், ஒன்று கூட விரிசல் இல்லாமல் வரும்.
சக்கரைப்பாகு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே நம்மளோட குலாப் ஜாமுன் பால்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஊறும் சீக்கிரம். இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். ஏன்னா நான் லைட்டாக சூடாக இருக்கும்போது தான் போட்டிருக்கேன். ஸோ 1/4 மணி நேரத்தில் ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் விரிசலே இல்லாத நல்லா சாஃப்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சில்லுன்னு வச்ச பால், அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் குலாப் ஜாமுன் மாவு மட்டும் போதும். செம்மையாக ரெடி பண்ணிடலாங்க.